Welcome to Target 190 IAS Academy. If you like this video, please subscribe, like and share this video. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பாத்தீங்கன்னா 11th standard chemistry volume 1 பார்க்க போறோம். So நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக்கோட நேம் பாத்தீங்கன்னா gaseous state. So gaseous stateல இருக்கிற 1 marks எல்லாமே நம்ம இந்த வீடியோல கவர் பண்ணிரலாம். So keep watching. First one, gases deviate from ideal behavior at high pressure. Which of the following statements is correct for non-ideality? So the answer is option D. At high pressure, the intermolecular interaction become significant. Second one, rate of diffusion of gas is dash. So கேஸில் வந்து ரேட் ஆஃப் டிஃப்யூஷன் எவ்வளோ இருக்கும் எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ இன்வர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல் டு த ஸ்கொயர் ஆஃப் இட்ஸ் மாலிகுலர் வெயிட். ஸோ அதோட வெயிட்டை விட அதோட வெயிட் இருக்குது இல்லைங்களா, ஸோ அந்த வெயிட்டோட இன்வர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல் ஸ்கொயர் ரூட் ஆஃப் த மாலிகுலர் வெயிட்டோட ஸ்கொயர் ரூட்டு அது வந்து இன்வர்ஸ்லி ப்ரப்போர்ஷனலாக இருக்கணும். ஸோ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. தேர்ட் ஒன், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பான்ஷன் ஃபார் த ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்டேட் ஆஃப் வாண்டர்வால்ஸ் gas? The answer is option C. P plus an square by v square, v minus nb is equal to nRT. Fourth one, when an ideal gas undergoes unrestrained expansion, no cooling occurs because the molecules dash. The answer is option B. Exert no attractive forces on each other. Fifth one, equal weights of methane and oxygen are mixed in an empty container at 298 Kelvin. The fraction of total pressure exerted by oxygen is dash. So நம்ம என்ன பண்ணுறோன்னா மீத்தேனையும் ஆக்சிஜனும் ஈக்குவல் வெயிட்டாக இருக்கிற மீத்தேனும் ஒரு மீத்தேனும் ஆக்சிஜனும் ஈக்குவல் அமௌண்ட்டில் எடுத்து மிக்ஸ் பண்ணி ஒரு கண்டெய்னரில் 298 கெல்வினுக்கு வந்து வச்சுருக்கோம். ஸோ அந்த டெம்பரேச்சரில் ஸோ வைக்கும்போது டோட்டல் ப்ரெஷர் ஆக்சிஜனோட டோட்டல் ப்ரெஷர் வெளியே எவ்வளோ ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ 1/3. Sixth one, the temperature at which real gas obey the ideal gas laws over a wide range of pressure is called dash. The answer is option B, Boyle's temperature. Seventh one, in a closed room of 1000 meter cube, a perfume bottle is opened up. The room develops a smell. This is due to which property of gas? நம்ம என்ன பண்ணோம், க்ளோஸ் ரூமில் 1000 மீட்டர் க்யூப் இருக்கிற ஒரு பர்ஃப்யூம் பாட்டிலை லைட்டை ஓப்பன் பண்ணுறோம். சாரி, க்ளோஸ் ரூமோட ஏரியா பார்த்திங்கன்னா 1000 மீட்டர் க்யூப் இருக்கிற ஒரு கிளாஸ் ரூமில் பர்ஃப்யூம் பாட்டில் ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ரூம் ஃபுல்லாகவே ஸ்மெல் அடிக்கும். ஸோ இது வந்து எந்த ப்ராசஸ்னால இந்த ஸ்மெல் வந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா டிஃப்யூஷன். ஸோ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, டிஃப்யூஷன். Eighth one, a bottle of ammonia and a bottle of KCl connected through a long tube or opened simultaneously at both ends. The white ammonium chloride rings first formed will be dash. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா அமோனியா ஒரு பாட்டில் எடுத்துக்கிறோம், ஹெச்சிஎலும் ஒரு பாட்டில் எடுத்துக்கிறோம், கனெக்ட் பண்ணி நம்ம ஒரு லாங் டியூப்பில் வச்சுக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஓப்பன் பண்ணும்போது ரெண்டு எண்டையுமே பார்த்திங்கன்னா டக்குன்னு ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ண உடனே அதில் வந்து ஒரு ஒயிட் கலரில் ஃபார்மேஷன் அம்மோனியம் குளோரைட் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ ஒரு ரிங் மாதிரி ஒரு சின்னதாக வளைவாக வரும். ஸோ அது வந்து எதில் வந்து ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆகும்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, நியர் த ஹைட்ரஜன் குளோரைட் பாட்டில். Ninth one, the value of universal gas constant depends on dash. So the answer is option D, units of pressure and volume. Tenth one, the value of gas constant R is dash. The answer is option C, 8.3 joule per mole per -1 K per -1. 11th one, use of hot air balloons in sports at meteorological observation in the applications of dash. The answer is option A, Boyle's law. ஸோ இந்த ஹாட் ஏர் பலூன்ஸில் பார்த்திங்கன்னா நம்ம ஹாட் ஏர் வந்து அதிகமாக வந்துட்டு இன்சர்ட் பண்ணுவோம். ஸோ அப்படி அது வந்து எந்த அப்ளிகேஷனை வச்சு இந்த அப்சர்வேஷன் பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா Boyle's law. 12th when the table indicates the value of van der Waals constant A in dm cube square the whole square atm mole per -2. The gas which can be most liquefied is, so only gas வந்து O2 N2 NH3. ஸோ A வேல்யூ பார்த்திங்கன்னா 1.360 இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ எதில் வந்து கேஸ் வந்து ஈஸியாக லிக்விஃபைட் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, NH3. 13th one, consider the following statements. Atmospheric pressure is less at the top of a mountain than at sea level. Second one, gases are much more compressible than solid or liquid.
Third one, when the atmospheric pressure increases, the height of the mercury column rises. Select the correct statement. The answer is option D, 1, 2 and 3. 14th one, compressibility factor for CO2 at 400 K and 71.0 bar is 0.8697. The molar volume of CO2 under this condition is dash. The answer is option C, 0.41 dm meter cube. 15th one, if temperature and the volume of an ideal gas is increased to twice its value, the initial pressure P becomes dash. The answer is option C, P. 16th one, at identical temperature and pressure, the rate of diffusion of hydrogen gas is 3 root 3 times that of hydrocarbon having molecular formula CnH2n-2. What is the value of N? The answer is option B, 4. 17th one, equal moles of hydrogen and oxygen gas are placed in a container with a pinhole through which both can escape. What fractions of oxygen escapes in the time required for 1/2 of the hydrogen to escape? The answer is option C, 1,8. 1 by 8. 18th one, the variation of volume V with temperature T keeping pressure constant is called the coefficient of thermal expansion. Alpha is equal to 1 by V, dou V by dou T, the whole P. For an ideal gas, alpha is equal to dash. The answer is option B, 1 by T. 19th one, 4 gases P, Q, R and S have almost same values of B, but their A values are in order of Q, R, S, P. At a particular temperature, among the 4 gases, the most easily liquefiable one is dash. The answer is option A, P. 20th one, maximum deviation from ideal gas is expected from dash. ஸோ அதிகமான ஐடியல் கேஸ் வந்து அதிகமான டீவியேஷன் வந்து, அதாவது ஸ்பெசிஃபிக்லி பார்த்திங்கன்னா ஐடியல் கேஸ் வந்து எந்த ஐடியல் கிளாஸ்லேருந்து மேக்ஸிமமான டீவியேஷன் வருது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஐடியல் கேஸஸ்ன்னு பார்த்தா நிறைய இருக்குது. ஸோ அதில் வந்து டீவியேஷன் அதிகமான டீவியேஷன் இருக்கிற கேஸஸை நம்ம எடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, NH3 கேஸ். ஸோ இந்த கொஷின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆல்ரெடி நீட்லேயும் ஒரு தடவை கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஷின் வந்து நோட் அவுட் பண்ணிக்கோங்க. 21, the units of van der Waals constant B and A respectively. The answer is option C, mole per -1, L and L square atm mole per -2. 22nd assertion, critical temperature of CO2 is 304 Kelvin, can be liquefied about 304 Kelvin. Reason, for a given mass of a gas, volume is directly proportional to pressure at constant temperature. The answer is option D, both assertion and reason are false. 23rd, what is the density of N2 gas at 227 degrees Celsius and 5 atm pressure? Answer is option C, 3.41 gram per liter. 24th, which of the following diagrams correctly describes the behavior of a fixed mass of an ideal gas? ஸோ இங்கே கொடுத்துருக்க டயக்ராம் எது வந்து ஃபிக்ஸ்டு மாஸோட கரெக்டான பிஹேவியரை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு, டிரைவ் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. 25th, 25 gram of each of the following gases are taken at 27 degrees Celsius and 600 mm Hg pressure. Which of this will have the least volume? The answer is option D, Hi. ஸோ இதோட பார்த்திங்கன்னா நம்ம 1 மார்க்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம 2 மார்க்ஸ் எல்லாமே பார்ட் 2 வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. Welcome to Target 190 IAS Academy. If you like this video, please subscribe, like and share this video. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி வால்யூம் 1 பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் நேம் பார்த்திங்கன்னா தெர்மோடைனாமிக்ஸ். ஸோ இந்த லெசனில் இருக்கிற கம்ப்ளீட் 1 மார்க்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கீப் வாட்சிங். ஃபர்ஸ்ட் கொஷின், சூஸ் த பெஸ்ட் ஆன்சர். நம்ம ஃபர்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். The amount of heat exchange with the surrounding at constant temperature and pressure is given by the quantity dash. The answer is option B, delta H. Second one, all the naturally occurring process proceeds spontaneously in a direction which leads to dash.
The answer is option D, decreases in free energy. ஸோ ஒரு நேச்சுரல் ப்ராசஸ் வந்து சைமல்டேனியஸில் அப்படியே நடந்துகிட்டே இருக்குது. ஸ்பான்டேனியஸ்னால் கண்டினியூஸாக நடந்துகிட்டே இருக்குது. இன்னும் பர்டிகுலர் டைரெக்ஷன் ஏன் வந்து அப்படி ஸ்பான்டேனியஸ் நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா அந்த இடத்துல எனர்ஜி வந்து ரொம்ப ஃப்ரீயாக கம்மியாக இருக்குது. ஸோ டிக்ரீசஸ் இந்த ஃப்ரீ எனர்ஜி. தேர்ட் ஒன், இன் அன் அடியாபெட்டிக் ப்ராசஸ் which of the following is true? The answer is option A, Q is equal to W. Fourth one, in an irreversible process the change in entropy of the universe is dash. The answer is option D, is equal to 0. Fifth one, in an adiabatic expansion of an ideal gas A, so answer is option A, W is equal to minus delta U. Sixth one, the intensive property among the quantities below is dash. The answer is option D, mass by volume. Seventh one, an ideal gas expands from the volume of 1 into 10 to the power of minus 3 meter cube to 1 into 10 to the power of minus 2 meter cube at 300 Kelvin against a constant pressure at 1 into 10 to the power of 5 Newton meter per minus 2. The work done is dash. The answer is option A, minus 900 joule. So next, eighth question, heat of combustion is always dash. ஸோ நம்ம வந்து ஒரு கம்பஷன் ப்ராசஸ் நடக்குது அப்படின்னா, ஒரு ஹீட் வந்து கம்பஷன் ப்ராசஸ் நடக்குது அப்படின்னா அது கண்டிப்பாக நெகட்டிவாக தான் இருக்கும், கண்டிப்பாக பாசிட்டிவில் போகவே போகாது. நைன்த் ஒன், த ஹீட் ஆஃப் த ஃபார்மேஷன் ஆஃப் CO and CO2 ஆர் minus 26.4 kCal and 94 calcium kCal respectively. Heat of the combustion of the carbon monoxide will be dash. The answer is option B, minus 67.6 kCal. 10th one, diamond gives graphite, so delta H is equal to minus negative. This indicates that graphite is more stable than diamond. So diamond விடவும் பார்த்தீங்கன்னா கிராஃபைட் வந்து மோர் ஸ்டேபிள். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க diamond gives C graphite, delta H is equal to நெகட்டிவ்னு கொடுத்துருக்காங்க. அதனால் டைமண்ட் விடவும் பார்த்திங்கன்னா கிராஃபைட் வந்து ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டேபிள். 11th one, the enthalpies of formations of Al2O3 and Cr2O3 are minus 1596 kJ and minus 1134 kJ respectively. Delta H for the reaction 2Al plus Cr2O3 gives 2Cr plus Al2O3 is dash. The answer is option D, minus 462 kJ. 12th one, which of the following is a non-thermodynamic function? ஸோ இதில் வந்து எது வந்து thermodynamic function இல்லை அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். The answer is option D, frictional energy. 13th one, if 1 mole of ammonia and 1 mole of hydrogen chloride are mixed in a closed container to form a ammonium chloride gas, then dash. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அமோனியா ஒரு மோலும் ஹைட்ரஜன் குளோரைடு ஒரு மோலும் என்ன பண்ணுறோன்னா ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சிடறோம். அமோனியம் குளோரைட் கேஸ் வந்து அங்கே ஃபார்ம் ஆகும். ஸோ அதை வந்து ஈக்குவேஷன் எப்படி எழுதணும்னு பார்த்தீங்கன்னா டெல்டா ஹெச் இஸ் லெஸ் தென் டெல்டா யூ. ஸோ ஆப்ஷன் டி. 14th one, change in internal energy when 4 kg of work is done on the system and 1 kg of the heat is given out by the system is dash. The answer is option C, 3 kJ. 15th one, the work done by the liberated gas when 55.85 gram of iron reacts with the hydrochloric acid in an open beaker at 25 degrees Celsius. The answer is option A, minus 2.48 kJ. 16th one, the value of delta H for cooling 2 moles of an ideal monoatomic gas is from 125 degrees Celsius to 25 degrees Celsius at a constant pressure will be given Cp is equal to 5 by 2R. The answer is option B, minus 500 R. ஸோ இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஒரு குட்டி குட்டி ஃபார்முலாஸ் வச்சு நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்தோன்னா இந்த ஆன்சர்ஸ் எல்லாமே வந்துடும். ஸோ கமெண்ட் செக்ஷனில் டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். 17th one, given that C plus O2 gives CO2, delta H is equal to minus A kJ, 2CO plus O2 gives 2CO2, delta H is equal to minus B kg. Calcium, calculate the delta H degree for the reaction C plus O2 gives CO. So the answer is option D, B minus 2A by 2.
18th one, when 15.68 liters of the gas mixtures of methane and propane are fully combusted at 0 degree Celsius and 1 atmosphere, 32 liters of oxygen at the same temperature and pressure are consumed. The amount of heat of released from this combustion is Kj is delta Hc is equal to Ch4 is equal to minus 890 kJ mole per minus 1, delta Hc C3H8 is equal to minus 2020 kJ mole per minus 1. So the answer is option D, minus 653.66 kJ. 19th one, the bond dissociation energy of methane and ethane are 360 kJ mole per minus 1 and 620 kJ mole per minus 1 respectively. Then the bond dissociation energy of C2C bond is dash. The answer is option C, 80 kJ mole per minus 1. 20th one, the correct thermodynamic condition for the spontaneous reactions at all temperature is dash. The answer is option A, delta H less than 0 and delta S greater than 0. 21, the temperature of system decreases is an dash. So ஒரு சிஸ்டம் ஒரு ப்ராடக்ட் இல்லை திங்க் இல்லை ஒரு காம்பனண்ட்டு டெம்பரேச்சர் டிக்ரீசஸ் ஆகுது அப்படின்னா அது அடியாபெட்டிக் எக்ஸ்பென்ஷன். ஸோ நிறைய எக்ஸ்பென்ஷன்ஸ் இருக்குது. ஸோ சிஸ்டம் வந்து டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆச்சுன்னா the answer should be adiabatic expansion. So the answer is option C. 22nd, in isothermal reversible compression of an ideal gas, the sign of Q, delta S and V are respectively. The answer is option D, negative, negative, positive. 23rd, molar heat of vaporization of liquid is 4.8 kg mole per minus 1 if the entropy change is 60 J mole per minus 1 K per minus 1. The boiling point of the liquid is dash. The answer is option B, 27 degrees Celsius. 24, delta S is expected to be maximum for the reaction. The answer is option D. 25th, the value of delta H and delta S for the reaction as respectively 30 kJ mole per minus 1 and 100 JK per minus 1 mole per minus 1. Then the temperature above which the reaction will become spontaneous is dash. The answer is option A, 300 Kelvin. ஸோ இந்த லெசனில் இருக்கிற 1 மார்க்ஸ் எல்லாமே நம்ம கம்ப்ளீட்டாக கவர் பண்ணியாச்சு. ஸோ பார்ட் 2 வீடியோவில் நம்ம ப்ரீஃப்லி கொஸ்டின்ஸ் 2 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம கவர் பண்ணிடலாம். I hope you like this video. Thanks for watching this video.